Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர்லேருந்து இது பியூர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீட் 2019 வந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? 2 point charges A and B having charges plus Q and minus Q plus Q and minus Q respectively are placed at a certain distance apart and force acting between them is F அப்படின்றாங்க. If 25% of charge of A is transferred to B, then the force between the charges becomes அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே வந்து மைனஸ் க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது. இது ரெண்டு கடையில் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்ஸு கண்டிப்பாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்க போகுது. எஃப்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்க போகுது. அந்த எஃப்பும் அவங்க கொடுத்துட்டாங்க, பட் அதை நம்மகிட்ட கால்குலேட் பண்ண சொல்லலை. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலேருந்து ஒரு 25% ஆஃப் சார்ஜ் வந்து பிக்கு போயிடுச்சு. அப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்பில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே எஃப்பில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 ரெண்டுமே Q அப்படிங்கிறதுனால Q²/R² அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து இதுக்கு 25% சார்ஜ் போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். சார்ஜ் போன பிறகு இப்போ இந்த 25% இந்த ப்ளஸ் க்யூலேருந்து இந்த க்யூக்கு மைனஸ் க்யூக்கு போயிடுச்சுன்னா, அப்போ இதனுடைய சார்ஜ் வந்து எப்படி இருக்க போகுது, ப்ளஸ் க்யூ மைனஸ் இதில் 25% வந்து Q/4 அப்படின்ட்டு இந்த சார்ஜ் வந்து இருக்க போகுது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 25% வந்து இங்கே சேருது. அதனால் இங்கே வந்து மைனஸ் க்யூ ப்ளஸ் Q/4 அப்படின்னு சொல்லி சார்ஜ் வந்து சேருது. டிஸ்டன்ஸ் வந்து அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, சரியா? அப்போ இங்கே ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை வந்து நான் F' அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். F' K Q1க்கு பதிலாக Q மைனஸ் Q/4, Q2க்கு பதிலாக மைனஸ் Q ப்ளஸ் Q/4 டிவைடட் பை R² அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், சரியா? இப்போது இது வந்து பாருங்கள், 1 மைனஸு கால், அப்போது இது முக்கால் வந்து வரும். அப்போது K இஸ் ஈக்குவல் டு 3Q/4. 3Q/4. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1/4, அப்போ இது வந்து மைனஸ் முக்கால் வந்து வரப்போகுது. மைனஸ் 3/4Q, ஓகே, டிவைடட் பை R². இப்போ இதை அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். இது அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். என்னென்ன வரும்? மைனஸு வெளியில் எடுத்துருவோம், K இருக்கட்டும். 3 3s are 9Q²/16R² அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், K Q²R². இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், Fன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போது F' is equal to 9/16 மைனஸ் இருக்குது, மைனஸ் 9/16 F அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், சரியா? இங்கே ஒரே ஒரு 9/16 F அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இது பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு கூலும்ஸ் லா வச்சு பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ.